அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வெள்ளத்துறை, மதுரை ஐயர்வாளர் பிசினஸ் பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வாய்ப்பு கொடுத்த நபர் கம்பெனியோட WTC வேர்ல்ட் டீம் கோஆர்டினேட்டர் பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் எக்கோ சாம்பரோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சி பூமிநாதன் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு நீங்க கேட்டது எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. இந்த வாய்ப்பு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு வந்துச்சுங்க. 10 வருஷத்துக்கு 10 வருஷம் வரும்போது அதை பெருசா கேட்கல கூப்பிட்டாங்க, நான் போல ஆக்சுவலா என்ன இந்த மாதிரி பிசினஸ் செட் ஆகுது சொல்லிட்டு ஓடிட்டேன். ஆக்சுவலா இந்த செட் ஆகுன்ற வார்த்தைக்கு நான் இப்ப என்ன வழக்கம் கொடுப்பேன். கட்ட மனைவியா இருந்தா கூட செட் பண்ணி தான் ஆகணும். சண்டை போட முடியுங்களா? எதுதான் முடியாது. அப்ப எந்த ஒரு இதையும் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரே ஒரு விஷயம், நம்பினா வாழ முடியுமா, சந்தேகத்தில் வாழ முடியுமாங்க? நீங்க புது நபர் வந்திருப்பீங்க, பழைய நபர் இருப்பீங்க. பழைய நபர்கள் வந்து ரெகுலரா மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணா தான் முடியும்னு சொல்றோம். ஆனா மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணாம இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. கூட்டத்தவங்க என்ன சொல்றாங்களோ லீடரை கையை பிடிச்சு என்ன மீட்டிங் ஏது மீட்டிங் நீங்களா வாங்க கேட்டு வந்தா மட்டும்தான் பெருசா ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. எனக்கு சார் சொன்னாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, 5 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்க போறீங்க அப்படின்றதான் வாழ்க்கை. இது வரைக்கும் 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதையே பண்ணா இன்னும் அடுத்த 5 வருஷம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன். சார் தான் 5 வருஷமா கடவுளா இருந்தோம், பெருசா லைஃப் நினைச்சது வாழ முடியல, ஆனா மாத்திரா மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் வளர்த்துட்டேன், 14 வருஷம் கடை வச்சுக்கேன். இது வரைக்கும் கடை வச்சுக்கேன். எனக்கு வாய்ப்பு எடுத்து 2022 வாய்ப்பு எடுத்தேன். அப்ப சொன்னாங்க, ஒரு 3 வருஷம் என்னுடைய கையை பிடிச்சிக்கங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் என்ன சொல்றேனோ அச்சு பிசா அப்படியே கேளுங்க. என்னுடைய மனைவி வந்திருக்காங்க, நானும் என்னுடைய மனைவி வந்து வாய்ப்பு கேட்டோம். அப்ப கேட்ட போது என்னுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பயத்தை போக்கி கூட வர வச்சாங்க. வந்தது பலன் என்னன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 17 லட்சம் ரூபாய் பள்ளியோட காரணத்துங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி ஸ்டார் போல் லீடரா வந்திருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மீட்டிங் வந்து ஸ்டார் போல் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இன்னும் கோச் பண்ணல. இனி அடுத்த ப்ரோக்ராம் எனக்கு அதான் பெருசா பிளான் பண்ணிட்டு ஆக்சுவலா அது. அதனால கிடைச்ச வாய்ப்பை என்ன இதுன்னு கேட்டு சந்தேகப்படாம என்னென்ன உங்களுடைய லீடர் கூட்டத்தில் லீடர் நபர்களை கேட்டு இது என்ன கிளியரா கேட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிங்க. வாழ்க்கையில உங்களுக்கும் மாற்றம் இருக்குங்க. இப்படியே நம்ம வாழ முடியாதுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உழைக்க முடியல அப்புறம் ஸ்டேஜ் வரும்போது உட்காருவோம். அப்ப உட்காரும்போது ஒரு வருமானம் வருமா? வருமானம் இது வரைக்கும் உழைச்சது வராதுங்க. ஆனா இந்த மைனஸில் மட்டும்தான் வரும். சொன்னாங்க, நான் பிசினஸ் வந்து காரணம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க நாமினி ஃபெசிலிட்டி. எனக்கு குடும்பத்து மேல அக்கறை இருந்துச்சு. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் என்னுடைய மனைவி மக்கள் யார்ட்டையும் பணத்துக்காக கையேந்த கூடாது நான் முடிவு பண்ணேங்க. அந்த ஒரே ஒரு முடிவு தான் எடுத்த பணம். இன்னைக்கு 9,000 பேர் இருக்காங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் என் பேர் வெள்ளத்துறங்க. 9,000 வெள்ளத்துறை ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்களும் உருவாக்குறதுனால இந்த விருது வாய்ப்பு கண்டிப்பா ஜெயிக்க முடியும். கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.